அழகான பொண்ணு 4 வருஷம் ஒரு பையனை தொடர்ந்து காதலிச்சு வராள். காதலிக்கிற ஒவ்வொரு நாளும் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னுதுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து கொள்ளுவோம், திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். சோ நாட்களும் நகர்ந்து செல்லுது, சூரியன் உதித்து மறையுது, கடிகாரமுள் ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கு. திருமண நாள் வந்து விட்டது. சந்தோஷம்னா அவ்வளவு சந்தோஷம். என்ன 4 வருட காதல் நகம் சதையை மாறப்போறோம் அப்படின்னு சொல்ல ஒரு சந்தோஷம், அருகிலிருந்து அரவணைக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒரு சந்தோஷம். ஆனா அங்கதான் சோக கதை ஆரம்பமாகுது. திருமணம் முடிச்சு முதல் வாரத்தில் ஒரு காய்ச்சல் வருகுது. அதுதான் அவளோட கடைசி காய்ச்சல் அப்படின்னு சொல்லி யாருமே கனவுல கூட நினைக்கல. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறாள். தன்னோட மனைவிய பிரிந்திருக்க முடியாம கணவன் தன்னோட உயிரை தனக்குள்ள விழுங்கி கொண்டிருக்கிறான். வைத்தியசாலையிலே நாட்கள் நகர அவள் உலகிற்கு விடை கொடுக்கக்கூடிய நேரமும் நெருங்கி விட்டது. இத்தனைக்கும் திருமணம் முடித்து சில நாட்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு டாக்டர் சொல்றாரு, அந்த பொண்ணு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நாள்ல இருந்து எப்ப டாக்டர் வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொண்டிருப்பாளாம். ஒரு தடவை டாக்டர் பேத்து கேட்டுக்கிறாரு, ஏன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக சொல்லிக்கிறாள், திருமணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான், என்னோட கணவர் எனக்காக காத்திருப்பாரு, அவரோட சேர்ந்து வாழணும் அப்படி சொல்லி ஒரு ஏக்கத்தோட சொல்லியிருக்கிறேன். அந்த டாக்டர் கவலையோட திரும்பி இருக்கிறாரு. சோ இது என்ன காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கடைசியில ரிப்போர்ட் வருகுது. அதுல எழுதி வைக்கப்பட்டிருக்குது, இவளுக்கு இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லி. அந்த டாக்டர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, வெறும் 2 நாட்களே கணவனை பிரிஞ்சிருக்க முடியாத ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுட்டு இந்த விஷயத்தை எப்படி செல்ற? புதிய தம்பதிகள் சொல்லவும் முடியாது, சொல்லியே ஆகணும், மகரகம வைத்தியசாலைக்கு அனுப்பியே ஆகணும். சோ எதுவுமே அறியாம டாக்டர் அழைக்கிறாரு. அழைக்க நேரத்திலே அவளுக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இவ்வளவு பெரிய கஷ்டமான செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கனவுல கூட அவள் நினைச்சிருக்க மாட்டாள். டாக்டர் விஷயத்தை செல்ல ஆரம்பிக்கிறாரு. அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வடிஞ்சத்தோட மயங்கி பின்னால விழுகிறாள். எதை நினைச்சு அழுதாலோ தெரியாது, ஆனா கண்கள் 2ம் குளமாக மாறிவிட்டது. கொஞ்ச நேரம் சென்றதும் மகரகம வைத்தியசாலை செல்ல புறப்படுகின்றாள். அங்கிருந்த எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாள், சார் எனக்காக வேண்டி துவா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. டாக்டர் மனசே அந்த இடத்துல உருகிடுச்சு. சோ பொழுது விடிஞ்சதுமே டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல வந்து முதல்ல அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறார். அவருக்கு கிடைச்ச பதில் மிக சோகமானது. சொல்றாங்க அந்த பொண்ணு மரணிச்சிட்டா அப்படின்னு சொல்லி. அந்த டாக்டர் அழுதுட்டு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த கணவரோட மனசு எப்படி இருக்குங்க? 4 வருஷம் காதலிச்சு எவ்வளவு கனவோட இருந்திருப்பாங்க. கலங்க வேணாம், நாளை ஒரு நாள் நீயும் அவளை சந்திப்பாய். அந்த நேரத்துல கேட்டுக்கோ, என்னை விட்டு முந்தி செல்ல உனக்கு என்ன அவசரம் சுமையா அப்படின்னு சொல்லி.